வெல்கம் டு YT தமிழினி சேனல். இந்த வீடியோ பதிவு எக்ஸாம் ஸ்டடி டிப்ஸ். எக்ஸாமில் எப்படி மார்க் நல்ல ஸ்கோர் பண்ணுறது பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 5 விஷயங்களை கடைபிடித்தாலே நல்ல மதிப்பெண்களை வாங்கி வெற்றி பெறலாம். முதலாவதாக பிளான் அண்ட் ஷெட்யூல். என்ன படிக்க போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் படிக்க போகிறோம், அந்த சப்ஜெக்ட்ஸில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் டாபிக் ஃபஸ்ட் கவர் பண்ணணும், அந்த ஆர்டர் எந்த ஆர்டரில் நம்ம வரிசைப்படுத்திக்கணும். அதற்கு ஒரு நோட்புக்கோ ஒரு பேப்பர்லையோ எடுத்து நீங்கள் படிக்க வேண்டியதை வரிசைப்படுத்தி எழுதி வைத்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக இந்த எழுதி வைத்ததை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டாவதாக என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட். டைமை ஒழுங்காக மேனேஜ் பண்ணால் தான் நம்ம போட்ட பிளானையும் ஷெட்யூல் படி படிக்கிற திறமையும் நமக்குள்ளே வளரும். ஸோ டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறது. முதலில் அதிகாலையில் எழுந்து படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எதற்கு அதிகாலை அப்படின்னு சொல்கிறேன்னா, அதிகாலையில் நம்ம ஒரு 2 மணி நேரத்தில் படிக்கிறத ஒரு 1 ஹவர்லேயே நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ அதிகாலையில் எழுந்து படித்தவர்களுக்கு, அந்த அனுபவம் இருப்பவர்களுக்கு இதில் உள்ள உண்மை புரியும். சில பேர் சொல்லுவாங்க, நான் லேட் நைட்டில் தான் படிப்பேன், அதிகாலையில் எந்திரிக்க முடியாது. ஓகே, உங்களுக்கு எப்படி சௌகரியமோ லேட் நைட் படிக்கணும்னா லேட் நைட் உட்காந்து படிங்க. கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு எந்த சமயத்தில் வருதோ அந்த சமயத்தில் உட்கார்ந்து படிக்க வேண்டும். ஸோ பிளான் பண்ணதை, ஷெட்யூல் பண்ணதை, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி படித்து கவர் பண்ணிடணும். மூன்றாவதாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை படிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, நான் ஃபெயில் ஆகிட்டேன், ஏன்னா நான் படித்தது எதுவுமே எக்ஸாமில் வரல. ஸோ படிக்கிறது முக்கியம் இல்லை, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது முக்கியம் இல்லை, அதை ஸ்மார்ட்டாக பண்ணணும். ஸ்மார்ட் ஒர்க் கம்பைன்ட் வித் ஹார்ட் ஒர்க் ஆல்வேஸ் கிவ்ஸ் சக்ஸஸ். ஸோ முந்தைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை எடுத்து ரிவிஷன் பண்ணிங்கனாலே நீங்கள் படிக்க வேண்டியதில் 3/4 ஆஃப் த போர்ஷன் கவர் ஆயிடும். ஸோ இது ஒரு தேர்ட் டிப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்ததாவதாக இப்படியே படித்து கொண்டே போனால் மனதுக்கு உடம்புக்கும் ஒரு சலிப்பு ஏற்படும். ஸோ இனஃப் பிரேக் எடுக்கணும். ஸோ அந்த பிரேக்ஸை ஹெல்த்தியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். எப்படி? குட் ஃபுட், குட் ஸ்லீப் அண்ட் காம் மைண்ட். குட் ஃபுட்னா நல்ல சாப்பாடு, சத்துள்ள சாப்பாடு. இரண்டாவதாக நல்ல ஆழ்ந்த உறக்கம், குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம், அதுவும் முடியலன்னா 6 மணி நேரம் நல்ல சவுண்டு ஸ்லீப் இருக்கணும். அப்போ தான் மனதும் உடம்பும் தெளிவாகும். காம் மைண்ட் இருந்தால் தான் நீங்கள் படிக்க வேண்டியதை நல்லா படித்ததை மனசில் பதியும். ஐந்தாவதாக படித்ததை எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிக்கணும். ஸோ ரிவிஷன் பண்ணும்பொழுது, கொஸ்டின் பேப்பருக்கு முன்னாடி உட்காரும் பொழுது நம்ம எக்ஸாம் எழுதும்போது மறந்து போச்சு அப்படிங்கிறது சில பேர் சொல்லுவாங்க. ஸோ திருப்பி ரிவிஷன் பண்ணுறதுனால அந்த மறதியை நம்ம தவிர்த்தரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து எந்த டாப்பிக்கில் வீடியோ போடணுங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.